சோடா பாட்டில் அடிக்கிறாங்க. அப்போ எல்லாம் பயந்துட்டாங்க. ரொம்ப நாள் ஆச்சே, கருணாநிதி போனதோடு அது சோடா பாட்டில் போயிடுச்சு அப்படின்னு. அதனால் இப்போ சோடா பாட்டில் அடிச்சா இன்னொன்று இருக்குது, சைக்கிள் செயின்னு இருக்குது. அது கருணாநிதி பாணி. எம்ஜிஆருக்கு அவர் சோடா பாட்டில் இல்லை, சைக்கிள் செயின் விட்டார். எம்ஜிஆர் கட்சியை விட்டு விலகின உடனே ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் படம் ஒன்று வந்தது. அது உலகம் சுற்றுவாளியை வசூலில் பிஞ்சு பிரித்து எடுத்து விட்டது திரையுலகத்தையே. கோடியெல்லாம் தாண்டி எங்கேயோ போயிடுச்சு. 218 நாட்கள் ஓடிச்சு. அதில் தலையில் துண்டு போட்டார் கருணாநிதி. அதற்கு அடுத்தது ஒரு படம் ரிலீஸுனாங்க, நேற்று இன்று நாளை. கருணாநிதி சொன்னாலையோ எலெக்ஷனுக்கு முன்னாடி அந்த படம் பேரை தூக்கி விட்டுருச்சு, இந்த படமும் பேரை தூக்கி விடக்கூடாதுயா நேற்று இன்று நாளை அப்படின்னு என்ன சொன்னார். கட்சிக்காரங்களாம், இவர் தான் முதலமைச்சர், போலீஸ் அவர் கையில், கட்சிக்காரங்களாம் கூப்பிட்டு அடி, சைக்கிள் செயினில் அடி. மதுரையில் சிந்தாமணி தியேட்டர்னு ஒன்று இருக்குது, அங்கே சைக்கிள் செயினை வச்சு அடிக்க சொன்னார். சைக்கிள் செயினில் புகுந்து திமுகக்காரை அடித்தான். இன்றைக்கி சோடா பாட்டில், இதுவும் பழைய பாணி தான். அன்றைக்கி எம்ஜிஆருக்கு சைக்கிள் செயின், விஜய்க்கு சோடா பாட்டில் அடிச்சிட்டான். அடித்தா அதில் ரொம்ப அடிபட்டவர்னா அன்னைக்கு வேல்டெக் யூனிவர்சிட்டியுடைய வேந்தராக இருக்கார்ல, ஓனராக ஐசலி கணேஷ் அவங்களுடைய அப்பா ஐசலி வேலன், உழைப்பால் முன்னேறினவர் அவர். அவருக்கு தலைவிதி அவர் மந்திரி ஆகணும்னு இருந்திருக்கு. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அங்கே சிந்தாமணி தியேட்டர் மதுரையில் அவர் தான் நிற்கிறார் தலைமை தாங்கி, சைக்கிள் செயினில் அவரை போட்டு அடித்து, இந்த சைக்கிள் செயின் அடி வாங்கினா அவர் மந்திரியாக இருக்க மாட்டார், அடித்து அவர் அங்கேயே விழுந்து, அதுக்கப்புறம் அவரை கொண்டு போய் மதுரை அரசாங்க ஆஸ்பத்திரியில் சேர்த்தாங்க. எம்ஜிஆர் கேள்விப்பட்டு நேராக போய் பார்த்தாரு. இவங்க அடுத்த எலெக்ஷனில் ஆர்கே நகரில் அவரை எலெக்ஷனில் நிறுத்தி ஜெயிச்சு அவரை மந்திரி ஆகிட்டார் எம்ஜிஆர். அங்கே இந்த குரூப் சைக்கிள் செயின் அடித்ததில் ஒரு ஆள் மந்திரி ஆகிட்டார். இப்போ இங்கே சோடா பாட்டில் அடிச்சிருக்கான் யார், ஆதவ அர்ஜுன் கூட்டத்தில். இவங்க ராசி அப்படி. அதனால் ஆதவ அர்ஜுன் நாளைக்கு விஜய் ஆட்சியில் மந்திரியாக வந்துடுவாருங்கிறது அது ஒரு ராசி. அதனால் அவருக்கு வாழ்த்துக்கள் ஆதவ அர்ஜுனுக்கு.